வாயை மூடுகிற ஒருத்தனை வந்து பைபிள் வந்து என்ன சொல்லப்படுது, அவனை எப்படி சொல்றாங்க, எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்தை பார்க்கலாம். அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். அப்போ ஒருவன் தன் வாயின் வார்த்தைகளை அடக்குகிறான் அப்படின்னா அவன் ஒரு புத்திசாலி, அவன் ஒரு அறிவாளியா இருக்க முடியும். நீதிமொழிகள் 17:28 பார்க்கலாம். தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான். அதே போல தன் உதடுகளை எவன் மூடுகிறானோ அவன் வந்து புத்திமானா இருக்கிறான். அதே ஆல்ரெடி இன்னொரு இடத்துலயும் பார்த்தோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்துல தன் உதடுகளை அடக்குகிறவனும் புத்திமானா இருக்கிறான். அப்போ பைபிள்ல பொறுத்த வரைக்கும் வேதாகமத்துல ஆண்டவருடைய பார்வையில வந்து எவன் தன் வாயை அடக்குகிறானோ அவனுக்கு எல்லாமே தெரிந்தாலும், நம்ம பண்றது சரிதான், எனக்கு எல்லாமே தெரியும், நான் பேசுறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லி பேசுறவன் இடத்துல வந்து ஆண்டவர் இருக்க மாட்டாரு. அவன் வந்து ஒரு மூடனை போல அவன் பேசிக்கொண்டு அழைப்பி கொண்டு இருந்து தன்னுடைய ஆத்மாவுக்கு அவனே வந்து என்ன பண்ணிடுவான், வந்து வர வைக்கிறவனா இருப்பான். ஆனா